ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட சின்ன சின்ன டிப்ஸ் மட்டுமே நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட், இந்த சோம்பேறித்தனம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் கடத்துறதுனால. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா பிறகு பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாம் காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருப்போம். இதனால் எல்லா ஒர்க்குமே நமக்கு பெண்டிங்காக இருக்கும்போது அதை சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாகும். அந்த எரிச்சலை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மேலே, குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேலே, கணவர் மேலேயும் நாம் காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இந்த சோம்பேறித்தனத்திலிருந்தும் விடுபடலாம். ஈஸியாக நாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமலும் பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு 6 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிப், மெயினாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பும்போது ஒரு டென்ஷனோட சில பெண்கள் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை எடுத்து வச்சியா, இதை எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே டென்ஷனாக பிள்ளைங்களையும் டென்ஷன் ஆக்கி தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது வழக்கம். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பெண்களே நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பீங்க. நைட்டு பிள்ளைங்களுக்கு நேரமே சாப்பாடு கொடுத்துட்டு நேரமே தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை பண்ணி முடிக்கிறதுக்கும் நம்மளுடைய மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். பிள்ளைங்களையும் ஒரு டென்ஷன் இல்லாமல் அவங்களையும் ஃப்ரீயாகவே கிளப்பி விட்டு பிள்ளைங்க கூட பேசி சிரித்து அந்த மாதிரி அவங்களும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த துணிகளை எல்லாம் துவைச்சிறது ஈஸியான விஷயமா இருக்கும். அதை காய போடுறது கூட ஈஸியான விஷயமா இருக்கும். அதையெல்லாம் எடுத்து அப்படியே குமிச்சு கொண்டு போடுறதும். ஸோ தேவைக்கு மட்டும் துணிகளை வாங்குங்க. தேவைக்கு அதிகமாக வாங்கும்போது செல்ஃபில் இருக்கிற எல்லா துணிகளையுமே எடுத்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அது எங்கே இது எங்கே அப்படின்னுட்டுன்னு தேட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பப்போ டெய்லி வர துணிகளை பார்த்தீங்கன்னா டெய்லி அலசி காய போட்டு அதை டெய்லி ஈவினிங் எடுத்து அந்த குறிப்பிட்ட டைமில் மடித்து வச்சுட்டோம் அப்படின்னாலே டென்ஷனே இருக்காது. வீடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். எரிச்சலோட ஒரு இடத்துக்கு கிளம்புற சிச்சுவேஷன் இருக்காது. நாம் அந்தந்த திங்ஸை அந்தந்த இடத்துல அப்படியே மடித்து வச்சுக்கும் போது சரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சான ப்ளவுஸு, இது மேட்சான ஷாலு, இதுக்கு மேட்சான லெகின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் எடுத்து போடும்போது கொஞ்சமே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த துணிகளை அப்பப்போ எடுத்து மடித்து வைக்கும் போதே அதை பார்க்குறதுக்கே நம்மளுடைய மைண்டுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டுக்கு கூட ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திர வகைகள். இந்த பெண்களுக்கு போதையே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர வகைகளும் இந்த ட்ரெஸ்ஸும் தாங்க. வாங்கி குமிச்சிருவாங்க. தயவு செய்து இந்த பாத்திர வகைகள் தேவையானதை மட்டும் கிச்சனில் வச்சுக்கோங்க. தேவை இல்லாததை எல்லாமே எடுத்து ஒரு பெட்டியில் போட்டு மேலே ஒதுக்கிடுங்க. இல்லை வேஸ்ட்டாக தூக்கி ஆக்கருக்கு போடணும் அப்படின்னா அதை அப்படியே ஆக்கருக்கு போட்டுருங்க. வேண்டாததை தயவு செய்து ஒதுக்கி வச்சுருங்க. இது கூட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே செல்ஃபில் இருக்கிற எல்லா கிச்சன் ராக்கில் இருக்கிறதையும் எல்லாத்தையுமே எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அட் லாஸ்ட் வச்சது ஒரு குழம்பும் ஒரு பொரியலும் மட்டுமா தான் இருக்கும். பட் அந்த சிங்கு ஃபுல்லாகவே பாத்திரங்களாக தான் நிறைஞ்சு கிடக்கும். ஏதோ எடுத்து போடும்போது ஈஸியாக தாங்க இருக்கும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் வலிக்க நின்று அந்த பாத்திரங்களை எல்லாம் தேய்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அந்த எரிச்சல் மொத்தத்தையுமே கொண்டு ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்கிட்ட தான் காட்டுவோம். அதனால் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படின்னு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா 4th டிப் பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு நைட்டே திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கடலை வகைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு ப்ரீ பிளானோடே நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வரும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. காலையில் எந்திரிச்சு உட்காந்துருந்து என்ன சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸாக சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமும் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களை கூல் பண்ணுறதுக்காகவும் சரி, உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கும் இந்த டிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதாங்க இந்த காய்கறி
காய்கறிகள், அதாவது பூச்செடிகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகளை வந்து வீட்டிலே வளர்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தக்காளி, கீரை வகைகள், மிளகாய், இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஈகராக நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை வந்து மெருகேற்றுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஹேராக இருக்கலாம், உங்களுடைய பாடிக்கும் சரி, முன்னாடி இருந்தது மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு க்ரூமிங் டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபேஸுக்கான ஒரு மாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யோகா போசஸ், எக்ஸசைசஸ், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 an hour போதுங்க உங்களை வந்து நீங்கள் மெருகேற்றுறதுக்கு. பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் கிட்ஸ். இதை நிறைய பேர் இப்போ பண்ணுறதே கிடையாது. இப்போ சோசியல் மீடியாஸுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா பிள்ளைங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணாத விஷயம். ஸோ பிள்ளைங்களாக சேர்ந்து விளையாடும் போது மைண்டும் சரி, நம்மளுடைய பாடியும் சரி ரொம்பவே ரிலாக்ஸாக, ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் அவங்களோட குழந்தைகளாக நீங்கள் மிங்கிள் ஆகும்போது உங்களுடைய மைண்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.